எவ்ரிவன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 3:30 போல் டே ஸ்டார்ட் ஆகிருக்கு. பிரம்ம முகூர்த்த பூஜை ஃபர்ஸ்ட் டே இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணியிருக்கேன். மார்னிங் ஒரு 3:30 போல் எந்திரிச்சாச்சு. எனக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் பூஜை பண்ணுறத விட அந்த வைப்பை என்ஜாய் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா செம்மையாக இருக்கும், அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்கும். அந்த நேரம் ரொம்ப அமைதியாக இருக்கும். நம்ம நிறைய தாட்ஸ்லாம் மைண்டில் ஓடாது, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த டைம். ஸோ அந்த டைமை நான் நல்லா என்ஜாய் பண்ணுவேன். 3 to 5:30க்குள்ளே நம்ம விளக்கேற்றணும் தான் பிரம்ம முகூர்த்த நேரம். ஸோ பார்த்திங்கன்னா நான் கோலம் போடுவோம் இல்லையா ரெகுலராக. ஸோ அதுக்கும் பேட்ச் ரெடி பண்ணிட்டேன். செகண்ட் பேட்ச் ரெடி பண்ணி இப்படி வச்சுட்டு ஒரு 2 months கிட்ட எனக்கு பிரச்சனையே இல்லை. இந்த மாதிரி ரெடி பண்ணி நல்லா ட்ரை பண்ணி வச்சிட்டோன்னா நம்ம அப்பப்போ தேவைப்படும் போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். மார்னிங் பார்த்திங்கன்னா தண்ணி காயிற கேப்லேயே பார்த்திங்கன்னா வாசலில் போய் கோலம் போட்டுட்டு வர போகிறேன். ஸோ 3:30 மணிக்கு கொஞ்சம் ரொம்ப பயமாக தான் இருக்கும். எல்லாருமே தூங்கிட்டு இருப்பாங்க, இருட்டாக இருக்கும். ஸோ அதனால் அப்போதைக்கு என்ன டப்புன்னு போட தோணுதோ வேக வேகமாக போட்டுட்டு வந்துட்டேன். குளிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நான் விளக்கும் ஏற்றிட்டேன். ஒரு 5:30க்குள்ளேயே ஏற்றணும். நான் ரொம்ப ஏர்லியாக இன்றைக்கி 3:30க்கெலாம் எழுந்திரிச்சு மடன்னு வேலை செஞ்சனால ஒரு 4:30க்கே நான் ஏற்றிட்டேன். இது பால்கனியில் இருக்க துளசி மாடத்துக்கு விளக்கு ஏற்றிட்டு இருக்கேன். பத்தி பொருத்தி வச்சுட்டு ஒரு விளக்கு பொருத்துவேன். இதுக்கு தண்ணி பார்த்திங்கன்னா டெய்லி நம்ம பஞ்ச பாத்திரத்தில் வைக்கிற தண்ணியை எடுத்து நம்ம ஊற்றிடலாம். பார்த்திங்கன்னா எவ்வளோ இருட்டாக இருக்குது பாருங்கள். யாருமே பெருசாக எந்திரிக்கல. சும்மா அங்கங்கே ஒரு வீடு கிச்சனில் மட்டும் லைட் எரியும், சமையல் பண்ணுற மாதிரி. அதுக்கப்புறம் வாசல் இது கார்த்திகை மாதன்றனால இந்த வீக்கோட முடியுது கார்த்திகை மாதம். ஸோ அதுக்கு விளக்கேற்றுவோம் இல்லையா, காலையிலையும் சாயங்காலம் விளக்கேற்றிட்டேன். என்ன தான் கோலம் போட்டுட்டு அப்படியே விட்டுட்டாலும் அந்த விளக்கு ஏற்றினா தான் அந்த வாசலே செம்மையாக சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கே. அதே மாதிரி பிரம்ம முகூர்த்தத்துக்கு 5 விளக்கு ஏற்றுவாங்க. ஸோ 5 விளக்கும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். காலையில் எதுவும் நம்ம நெய்வேத்தியம் வைக்க முடியாதுன்றனால ஃப்ரூட்ஸ் அதோட பால் அந்த மாதிரி காய்ச்சி வைக்கலாம். நான் அப்போதைக்கு ஆப்பிள் தான் என்கிட்ட இருந்தது. ஆப்பிள் டெய்லி கூப்பிட்டுக்கு ஸ்கூலில் ஸ்நாக்ஸ் கொடுத்து விட்றதுனால அதை வாங்கி வச்சுருப்பேன். ஸோ அந்த ஆப்பிள் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து நான் பால் காய்ச்சி வச்சேன். அப்போவே வைக்கலை. எப்போவுமே பூஜை முடிச்சுட்டு அந்த தீப தூபாத்திலாம் காட்டினதுக்கப்புறம் பால் எடுத்து வைக்கணும். மதியம் பார்த்திங்கன்னா பாவக்காய் காரக்குழம்பு, கேரட் பீன்ஸில் கேரட்டும் முட்டைக்கோஸ் போட்டு பொரியல், ரசம், தயிர். ஸோ அப்படியே முடிச்சிட்டேன். ரெசிபிலாம் சும்மா நார்மல்ன்றனால நான் அதெல்லாம் எடுத்துக்கல. ரொம்ப டயர்டாகவும் இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு ஏர்லியாக இருந்துச்சு பூஜை பண்ணுறேன். ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. அப்படியே ட்ரைபாடை தூக்கிட்டு திரிய முடியல. ஸோ அதனால் எடுக்கல, லன்ச் பண்ணுறது எதுவுமே எடுக்கல. அதுக்கப்புறம் ஒரு ஆஃப்டர்நூன் போல் தூக்கம் வரும், பட் அதை கண்ட்ரோல் பண்ணணும். அதுக்காண்டி என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி க்ளீனிங் ஒர்க்ஸ் நான் பண்ணுவேன். மேக்ஸிமம் என்ன பார்ப்பேன் அப்படின்னா இந்த மாதிரி க்ளீனிங் ரொட்டீன் அந்த மாதிரி வீடியோஸ் பார்ப்பேன். ஸோ எனக்கு அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நானும் எதாவது க்ளம்ஸியாக இருந்தால் உடனே அதை க்ளீன் பண்ணுவேன். ஸோ எனக்கு அது ரொம்ப என்னை மோட்டிவேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பிரம்ம முகூர்த்த டயத்தில் நம்ம ஏர்லியாக எந்திரிச்சு அந்த மாதிரி பண்ணும்போது நைட்டு ஏர்லியாக நம்ம தூங்க பார்க்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ரொட்டீனை நம்ம ஃபாலோ பண்ணணும். நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்திங்கன்னா இந்த க்ளீனிங் ஒர்க் எல்லாமே ஆஃப்டர்நூனுக்குள்ளே முடிச்சிடுவேன். நைட்டு போல் ஒரு 6 மணிக்கு மேலே நம்ம விளக்கேற்றோம் இல்லையா. ஸோ அதுக்கு முன்னையே நான் கூட்டி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுருவேன். மாப் போடுறதா இருக்கட்டும், கூட்டுறதா இருக்கட்டும், எல்லாமே அந்த டைமில் முடிச்சு வச்சுருவேன். அப்போ தான் ஈவினிங் விளக்கேற்றுறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ ஈவினிங் மேலே ஒரு 6 o'clock to 7 o'clock விளக்கேறிற நேரம் போக அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னா டின்னருக்கு ரெடி பண்ணி சாப்பிட்டு அப்படியே மட்டும் பிளான் பண்ணிடுவேன். ஸோ அதுதான் பண்ண போகிறேன். முன்ன இந்த டைம் ஸ்கெடியூல் இருக்காது, மாறும். அன்டைமில் தான் தூங்குவோம், நல்லா படம் பார்த்துட்ருப்போம், விடிய படம் பார்ப்போம், லேட்டாக எந்திரிப்போம். ஸோ அதெல்லாமே மாற்றணுன்னா நான் இந்த பிரம்ம முகூர்த்த டைம் எந்திரிச்சு பூஜை பண்ணுறது ரெகுலராக கொண்டு வந்துட்டேன்னா இனிமேல் சூப்பராக இருக்கும் அப்படின்னு நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்னொன்று மார்கழி மாதம் கண்டிப்பாக ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு சாமி கும்பிடுறது அவ்வளோ நல்லது. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். நான் 48 days தொடர்ந்து பண்ண போகிறேன். யாருக்காவது உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணணுன்னு ஆசை இருந்தால் இந்த வீடியோ ரெகுலராக பாருங்கள். நீங்களும் என் கூடயே ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளீனிங் ஒர்க் தான் எனக்கு பெருசாக க்ளீனிங் ஒர்க்னால் எனக்கு
நிறைய திங்ஸ்லாம் க்ளம்ஸியாக அப்படி இருக்காது. அங்கங்கே டிவி யூனிட் கண்டிப்பாக நான் க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா தூசி ஓப்பன் ஷெல்ஃபாக இருக்கனால தூசி வந்துகிட்டே இருக்கும். அதேமாதிரி டைனிங் டேபிள் அங்கே உட்காந்து சாப்பிட்ட உடனே வந்து அதை க்ளீன் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி எனக்கு வந்து ரெகுலரான க்ளீனிங் ஒர்க்கு அது வந்து ஆட்டோமேட்டிக்காக கை போயிடும். நான் பண்ணணும், ஐயோ இது பண்ணணுமா அப்படிலாம் யோசிக்கவே எனக்கு வராது. ஆட்டோமேட்டிக்காக எனக்கு கை போயிடுது. ரெகுலர் ரொட்டீனாக கொண்டு வந்துட்டனால. எக்ஸ்ட்ரா எனக்கு க்ளீனிங் ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜன்னல், கதவு, டோர் எல்லாம் க்ளீன் பண்ணுறது எக்ஸ்ட்ரா ஒர்க்கு. அது மட்டும் எனக்கு மூட் இருந்தால் பண்ணுவேன். வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி தான் வச்சுப்பேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா க்ளீனிங் ஒர்க்லாம் பண்ணியாச்சு. டஸ்ட் பண்ணுறது, வைப் பண்ணுறது அதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ ஃப்ளோரையும் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். செவ்வாய்க்கிழமைக்கும் வெள்ளிக்கிழமையும் தவிர மற்ற எல்லா நாள்லேயும் நான் வந்து மாப் போட்டுருவேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வீட்டில் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் கொஞ்சம் திங்ஸ் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் இந்த எப்போவுமே வீட்டில் வந்து கொஞ்சம் க்ரீனரியாக இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த லீவ்ஸ் இதெல்லாம் பார்க்குறது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன்னா மணி பிளான்ட்லாம் எடுத்து அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே கட் பண்ணி வைக்கிறது அந்த மாதிரி இருந்தேன். அப்போ தான் பார்த்தீங்கன்னா மீஷோவில் ஒரு 2 ப்ராடக்ட் பார்த்தேன். இந்த பாட் ஒரு 4 பாட் தனியாக, அதுக்கப்புறம் இந்த கயிறு மாதிரி இருக்குல்ல, ஸோ இந்த த்ரெட்டு தனியாக இந்த ஹேங் பண்ணுற மாதிரியே இருக்குது. பாட்டை வந்து ஃப்ளவர் பாட் அந்த மாதிரி எதுனாலும் நம்ம வந்து ஹேங் பண்ணிக்கலாம். அழகாக இருந்துச்சு. அது ஒரு 4 பீசஸ். அது ஒரு ப்ராடக்ட். அது இந்த பாட் வந்து தனியாக ஒரு 4 ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்கினேன். ரேட்டு எல்லாமே 150 பிலோ 150 அப்படி அந்த மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து டெக்கரேட்டிவாக இருக்கும். பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். அந்த மாதிரி பால்கனியில் மாட்டிக்கிட்டேன். இன்னும் இந்த ரூஃப் ஹேங்கர் வாங்கினதுலேருந்து மழை வந்தாலும் சரி, புயல் வந்தாலும் சரி, துணி வந்து கொஞ்சம் கூட ஈரப்படாது. ஸோ நல்லாவே சேஃபாக எனக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதனால் எனக்கு பால்கனி கொஞ்சம் நீட்டாகவும் இருக்க மாதிரி இருக்குது. அண்ட் நைட்டுக்கு பார்த்திங்கன்னா சப்பாத்தியும் ஆனியன் ரைத்தாவும் பண்ணிக்கிட்டோம். எங்களுக்கு ஃபேவரெட். ஸோ அதனால் பண்ணிக்கிட்டோம். நைட்டு பார்த்திங்கன்னா குப்புட்டுக்கு டாய் ஒன்று வாங்கியிருந்தாங்க. ஸோ ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்துச்சு. நல்ல ஒரு ஃப்ளைட்டு மாதிரி சூப்பராக வந்து சுற்றிட்டு இருந்துச்சு. பறந்து குப்புட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டுருந்தான். அதான் நானே ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் இந்த டாய் இந்த மாதிரி பறக்கிறது. நல்லா இருந்துச்சு. இன்னொன்று இது அஃபோர்டபுளாகவும் இருந்துச்சு. 350 சம்திங் இருந்துச்சு இந்த டாய். சூப்பராக இருந்துச்சு. அதுவே சார்ஜ் பண்ணிக்கலாம். சென்சாரும் கூட. ஸோ அதனால் அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதான் நான் ஷேர் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நைட் ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸ்கின் கேர் ரொம்ப ரொம்ப முக்கியம் நமக்கு. ஸோ ஸ்கின் கேர் பார்த்திங்கன்னா இப்போ ரெகுலராக நான் யூஸ் பண்ணுறது ஐஸ்வர்யம் குட்னஸ் பிராண்ட்லேருந்து ஒரு ஃபேஸ் க்ளோ சீரம். ஆக்சுவலி இது வாங்கி 1 மந்த் ஆச்சு. நான் வாங்கின உடனே எப்போவுமே ஒரே நாளில் ரிவ்யூ கொடுக்க மாட்டேன். ஸோ 1 மந்த் ஆச்சு. வேறு லெவல் ரிசல்ட். அதோட ரெட் ஒயின் சோப்பும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. யாருக்கா சென்சிட்டிவ் ஸ்கின், இந்த ஃபேஸில் கொஞ்சம் பொறியாக இருக்குது, ஒரு மாதிரி பிம்பிள் வருதுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஹெசிடேட் பண்ணாமல் வாங்கி யூஸ் பண்ணலாம். செம்ம சூப்பராக இருக்குது. என்கிட்ட நிறைய பேர் சஜஸ்ட் பண்ண கேட்பீங்க ஸ்கின் கேர். ஸோ இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ஈவன் ஸ்கின் டோன் கிடைக்கிது. அந்த பொறியாக இல்லாமல் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதே மாதிரி லிப் பாம் நான் எப்போவுமே நிவ்யா தான் சஜஸ்ட் பண்ணுவேன். வேறு எதுவுமே எனக்கு சாட்டிஸ்ஃபைங்காக இல்லை. நிவ்யா மட்டும்தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு லிப் பாம்லேயே. ஸோ அதனால் செரி ஃப்ளேவர்னு நினைக்கிறேன். ஸோ அதான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நைட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ரெட் ஒயின் சோப்லேயே ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு இந்த சீரம் அப்ளை பண்ணிட்டு அப்படியே போய் தூங்க போயிடுவேன். ஸோ ஒரு 9-10க்குள்ளே போய் படுத்துட்டோன்னா ஏர்லியாக எழுந்திரிக்க கரெக்டாக இருக்கும். ஸோ இதுதான் என்னோடய ரெகுலர் ரொட்டீனாக போகுது. இன்னும் வர வீடியோஸில் வந்து நிறைய நான் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு வேறு என்ன டிப்ஸ் வேணும்னாலும் கேளுங்க. நான் ஷேர் பண்ணுறேன் அடுத்தடுத்த வீடியோஸில். ஸோ ரெகுலராக 48 டேஸ்க்கும் வந்து நம்ம வ்ளாக் கண்டினியூ பண்ணலான்னு இருக்கேன். ஸோ உங்கள் சப்போர்ட்டும் இருக்கணும். ரெகுலராக பாருங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். யாரெல்லாம் இந்த மாதிரி பூஜை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோடு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.